வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 minutes. இது தி ஆகல் கைஸ் சேனல். நான் மிஸ்டரே மேன் கூட மிஸ்டரே ரொம்ப நாள் கழிச்சு பண்றோம். இன்னைக்கு எபிசோடும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா 2 பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு. நேற்று வந்து ஆப்பிள் அவங்களோட iPhone 12 அதை லான்ச் பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி OnePlus அவங்களோட OnePlus 80 இது லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த எபிசோட்ல கவர் பண்ண போறோம். ஆரம்பிங்க மிஸ்டர். இது வரைக்கும் எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்லயும் ஒரு ஐபோன் அக்சசபிளா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த வருஷம் 4 புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரே சிங்கிள் ஷாட்ல. இதோட நீங்க போன வருஷம் பழைய மாடல்களான 10R, அதுக்கப்புறம் ஐபோன் SE செகண்ட் வெர்ஷன் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா $399, $499, $599, அப்புறம் டைரக்டா $999, $1,099 இப்போ ஐபோன்ஸ் அவைலபிள். முக்கியமான காரணம் அவங்க இனிமேல் சர்வீசஸ் தான் முக்கியமான இன்கம் சோர்ஸா பார்க்க போறாங்க அப்படிங்கிறது தான். சர்வீசஸ்ல தான் அவங்களுக்கு நிறைய காசு வரப்போகுதுன்றது. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் iPhone 12 பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் iPhone 11 இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இதுவும் டூவல் கேமரா ஃபோன் தான். வேற என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மாடல்லையுமே சைடில் ஃபிளாட் எட்ஜஸ் வித் பேசிக் 2 மாடல்லையும் அலுமினியம் ஃப்ரேம், அப்புறம் ஹையர் 2 மாடல்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமோட வச்சிருக்காங்க. எல்லா மாடல்லையுமே AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் மேக் சேஃப் அப்படின்னு புதுசாக ஒரு ஃபீச்சரும் இறக்கியிருக்காங்க. மேக் சேஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து மேக்னெட்டிக்லி அட்டாச் ஆகிக்கிற ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் காம்போனன்ட் தான். அந்த மேக்னெட் அரே வச்சு நிறைய அக்சசரிஸும் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள். ஸோ பெசல்ஸ் இன்னுமே கொஞ்சம் தின் ஆக்கியிருக்காங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைமாக A14 பயோனிக் சிப்செட் ஃபர்ஸ்ட் டைம் ஆன மொபைல் ஃபோன் 5 nm ப்ராசஸிங்கில் உருவாக்கியிருக்காங்க ஒரு சிப்செட். ஸோ நிறைய எக்ஸைட்டிங் விஷயமும் இருக்குது. பட் ஸ்டில் ஐஃபோன் லான்ச்சஸ்க்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சர்வேட்டிவ் அப்கிரேட் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப பெரிய சேஞ்சஸ், பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது. புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 12 மினி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மினி போன வருஷம் SE அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதே சைஸில் ஆனால் ஃபுல் டிஸ்பிளேவோட எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தில் கஸ்டமர்ஸ் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை கொடுத்துருக்காங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம். அப்படியே உங்களுக்கு பெஸ்ட் கேமராஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹை அண்ட் ஃபோன்ஸான ப்ரோவும் ப்ரோ மேக்ஸ் இது ரெண்டுக்கும் போய்க்கலாம். ஏன்னா ப்ரோ மேக்ஸில் வந்து மொத்த சென்சாரே அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்காக ஷிஃப்ட் ஆகுதாமா. ஸோ சென்சார் ஷிஃப்ட் OIS ப்ளஸ் இந்த லைடார் சென்சார், அதாவது உங்கள் ரூம் இன்டீரியர் மொத்தமாகவே மேப் அவுட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பெஸ்ட் கேமரா வேணும்னா i12 Pro Maxக்கு தான் போகணும் டேரெக்டாக. அவங்க 5G பற்றி ரொம்ப நேரம் பேசினாங்க. ஆனால் நமக்கு முக்கியமான ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையானப்போ மட்டும் 5G ஆன் பண்ணிக்கும். மற்ற நேரத்தில் சாதாரண ஸ்பீடே போதுங்கும் போது எல்லாமே 4G யூஸ் பண்ணும். இது வந்து பேட்டரியை சேவ் பண்ணுது. ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 FPS தான் இருக்குது இன்னும் டிஸ்பிளே ரேட். ஸோ 60 frames per second, அது வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான ஐஃபோனோட லைனப். இது போக அவங்க ஆப்பிள் ஹோம் ஸ்பீக்கர்ஸ் அதுவும் லான்ச் பண்ணாங்க. ஒரே ஒரு மாடல் மட்டும் குட்டியாக $100. அது ஸ்பீக்கர் சவுண்ட் செட்டப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி சாதாரண ஸ்டாண்டர்ட் ஆப்பிள் ஸ்பீக்கர் தான். ஆமா, அதுல சிரி வேற இருக்கு. ஓகே, இதோட பிரைஸ் பார்த்தோம்னா இந்தியன் பிரைஸை பார்த்துருவோம். iPhone 12 மினி அதான் இருக்கிறதுல சின்ன ஃபோன். அது வந்து 69,990 வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் iPhone 12 அது வந்து 79,990 இருக்கு. iPhone 12 Pro அது வந்து 1,09,990 இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் வேரியண்டான iPhone 12 Pro Max இது வந்து 1,29,990 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கணக்கு, அமெரிக்கன் பிரைஸ்க்கும் இந்தியா பிரைஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, அமெரிக்கால லான்ச் ஆன iPhone 12 Pro இது வந்து $99 லான்ச் பண்ணாங்க. சாரி, $999 லான்ச் பண்ணாங்க. அதை இந்தியன் வேரியன்ட் இந்தியாவில் வந்து அது 1,09,999 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு கம்பேரிசன்ல போட்டு பார்த்தா, இந்தியாவில் ஒரு iPhone 12 Pro வாங்குறதுக்கு அமெரிக்கால நீங்க iPhone 12 Pro கூட சேர்த்து அந்த iPhone 12 மினியும் வாங்கிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $60 பே பண்ணீங்கன்னா. ஸோ இந்த அளவுக்கு பிரைஸ் வித்தியாசம் வந்து அமெரிக்காலையும் இந்தியாலையும் இருக்கு. இந்தியா ஏழை நாடு அறிவு அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை போல. சரி, அதை விடுங்க, பிரைசிங் தான் இந்த அளவுக்கு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த iPhone 12 Pro Maxோட மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 1,60,000 வரைக்கும் இருக்கு.
நீங்க 1,20,000 கொடுத்தாலும் உங்களுக்கு சார்ஜர் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க என்வரன்மெண்ட் சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா 1,20,000 கொடுத்தாலும் சார்ஜ் இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஓகே, அப்படியே OnePlus 8T அந்த லான்ச்சுக்கு போயிடும். OnePlus 8T இப்ப தான் லான்ச் பண்ணாங்க. முதல்ல சோகமான விஷயம் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதுன்னு ஆரம்பிச்சிடும். நிறைய நல்ல விஷயம் இருக்கு, பட் ஸ்டார்டிங் வித் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இதுல வந்து சேம் OnePlus 7T என்ன கேமரா பிரைமரி கேமரா யூஸ் பண்ணாங்களோ அதே தான் OnePlus 8T வரைக்கும் இது பண்ணிருக்காங்க. OnePlus 7T, 8, 8T எல்லாத்தையுமே அதே IMX586 அப்படிங்கிற 48 மெகா பிக்சல் கேமரா தான். இது வந்து இப்போ ஒரு 12,000 போன்ல கூட இதே கேமரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, இதோட கேமரா செட்டப்ல வந்து மீதி இருக்க 2 கேமராவுமே டம்மி கேமரா தான். 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம்ங்கிறது இருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் சோகமான விஷயம் தான். கேமரா டிபார்ட்மெண்ட்ல பெருசா எதுவும் இல்லை. அதே மாதிரி எப்பவுமே டி வேரியன்ட்ல வந்து அவங்க பிளஸ் அந்த ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6ல இருந்து 60 போகும்போது, சாரி 7ல இருந்து 70 போகும்போது 855 இருந்து 855 பிளஸ் போனாங்க. ஸோ இந்த தடவை எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 865ல இருந்து 865 பிளஸ் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதே ஸ்னாப் டிராகன் 865 தான் கொடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காத விஷயம். நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்வ் டிஸ்பிளே இல்ல, ஃபிளாட்டா தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குட்டி சின் ஃபுல்லா ஸ்கிரீன் இருக்க மாதிரி பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்னாடி இருக்க கலர்ஸும் சூப்பரா இருந்துச்சு. கேமராவும் போன தடவை 8ல இல்லாத மாதிரி இதுல கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்கு. 90 ஹெர்ட்ஸ் வந்து 120 ஹெர்ட்ஸ் மாத்திட்டாங்க. அப்புறம் சார்ஜர் வந்து 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். பிரைசிங்கும் OnePlus 8 வந்து 43,000 லான்ச் பண்ணாங்க. அதே பிரைஸ் தான் 8GB 128GB வேரியன்ட் வந்து 43,000. அப்புறம் 8GB 256GB வந்து 47,000. ஸோ இதுதான் OnePlus 8T. எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நேற்றும் இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய லான்ச்சஸை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்தோம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.